சொல்லுங்கம்மா. நான் வந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். ம். அது கோயம்புத்தூர்லலாம் நாங்க பார்த்தோம். ம். கோயம்புத்தூர்ல பார்த்து 2 ஆஸ்பத்திரியில போய் பார்த்தோம். ம். ஆனா இங்க சரியே வரல. ம். அதோட இங்கே வந்து நெறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். ம். நெறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சரியே வரல. ம். இப்ப இங்க வந்து பார்த்ததுனால இப்ப எனக்கு கொஞ்சம் பரவால்ல. மொதவுக்கு இப்ப எவ்வளோ பரவால்ல. இப்போ நல்லா எப்போ விழுந்தீங்க? விழுந்து அது எவ்வளோ நாள் ஆச்சு? விழுந்து இப்ப 6 மாசம் ஆச்சு நாங்க விழுந்து. விழுந்து 6 மாசம் 6 ஆச்சு. மாசம் ஆச்சு. ஓகே. 6 மாசமா எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்துட்டீங்க. எல்லாமே பார்த்தாச்சு. ஆ. ஆனா ஊசி போடுற நேரம் அந்த நிக்கும். ம். மறுபடி வலி வந்துரும். வலினா எப்படி வலி? நடக்க முடியாம இருக்குமா? நடக்க முடியலன்னா நடக்கையில கொஞ்சம் அந்த நரம்ப புடிச்சு கொஞ்சம் இழுக்குறாப்புல இருக்கும். ம். ம். அப்படிலாம் இருந்துச்சு. ம். அப்புறம் அந்த ஊசி போடுற நேரம் நிக்கி, மாத்திரை மருந்து சாப்பிடையில கொஞ்சம் நிக்கி, ம். மறுபடி கீழ உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமா உங்களால? கொஞ்சம் ரொம்ப இல்ல, நம்ம கொஞ்சம் அமைதியா உட்காந்து பையதே எந்திரிக்கிறாப்புல இருக்கும். ஆ. சரி. லபக்குன்னு எந்திரிக்க முடியாது. தூக்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்ப இப்பலேருந்து கொஞ்சம் இந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் இப்ப பரவால்ல. இல்ல உங்களுக்கு அடிபட்டப்போ வலினால தூக்கம் இருந்துச்சா? ஆனா அப்ப கம்மியா தான் இருந்துச்சு. நானும் அதே யோசனையிலே இருந்துகிட்டே இருப்பேன். இப்படி வலிக்குதே, அந்த யவுத்திலே இருந்துகிட்டதுனால தூக்கம் கம்மியா தான் இருக்கு. இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு வாரமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு உங்களுக்கு? மொதவுக்கு இப்ப பரவால்ல. பரவால்ல. வலி ரத்தக்கட்டு அப்படியே விழுந்ததுல அந்த ரத்தக்கட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ரத்தக்கட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. இப்போ நடக்க முடியுதா? இப்ப நடக்க முடியுது. வேலையெல்லாம் நல்லா பார்க்குறாப்புல இருக்குது. கொஞ்சம் தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தூக்கமும் நல்லா வருது. நல்லா தூக்கம். இங்க வரையில அப்படியே கண்ணு நிறைய கண்ணீரோட வந்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னைய பார்க்கல. ஃபர்ஸ்ட் பார்க்கலன்னா எனக்கு இது சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை. இவ்வளோ இடத்துல பார்த்தோம். ஆனா போய் இந்த கட்டுலாம் போட்டோம். கட்டுலாம் போட்டு அது சரியாகும்னு சொன்னாங்க. கட்டு போட்டு எந்திரிக்க கூடாது, உட்காரக்கூடாது. கட்டிலேயே உட்காந்துருந்தேன். அது எனக்கு அது கொஞ்சம் ஒரு வாரமா இருந்து எனக்கு பிடிக்கல. அப்புறம் புண்ணுலாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட நான் அவுத்து போட்டாச்சு எல்லாத்தையுமே. அதோட மறுபடியும் அப்புறம் சொல்லவும் அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்து ஒரு நாள் இருந்து மறுநாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ சரியான இப்போ நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இப்போ நடக்க முடியுது, உங்க வேலையெல்லாம் செய்ய முடியுது. அதெல்லாம் பார்க்க முடியுது. முதல்ல துணிலாம் கூட துவைக்க முடியாது. நறுங்க இப்படி குனிஞ்சு கொஞ்சம் எந்திரிக்க முடியாது. இப்போ குனிஞ்சு நிமிர கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது. ஏன்னா இயற்கையா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம இது நல்லா சரியாகுது இல்லையா? நமக்கு காலு மேல நம்ம நடக்க எல்லா வேலையும் செய்ய அதுதானே பெயின் அதிகமா கொடுக்கல. நீங்க கீழே உட்கார்ந்து எந்திரிக்க, வண்டி ஓட்ட எல்லாமே நீங்க தானே பண்ணணும். முதல்ல வண்டி ஓட்டினா இந்த நறுங்க என்ன செய்யும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ ஒரு 2 நாளா அந்த வலியெல்லாம் இல்ல. சரி, இங்க வரும்போது நீங்க இவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு நினைச்சீங்களா? ஒரு நம்பிக்கையில இருந்துச்சு. நின்றுன்னு, ஏன்னா இந்த மூலிகை ஆயுர்வேத சொல்லையில அது எனக்கு சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சீக்கிரமாவே சரியாயாச்சு. இன்னும் கம்ப்ளீட்டா வந்து முன்னாடி இருந்த மாதிரியே வந்து நார்மல் ஆயிரலாம். எனக்கு அது மட்டும் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முன்னாடி விட இப்ப அந்த ரத்தக்கட்டு சைஸ் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. வலியும் குறைஞ்சிருச்சு. இப்ப நல்லா தூங்குறீங்க இல்லையா? ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா. முன்னைக்கு இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கு. சரி.